நிக்கிற சேத்து தண்ணியில பிளேட் எல்லாம் கழுவி அதுல சாப்பாடை போட்டு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வாரா. இவங்க சாப்பாடை விலை கூட்டி விக்கிறத பார்த்துட்டு எதுக்காக இவ்வளவு விலை கூட்டி விக்கிறீங்க, குறைச்சி விக்கலாம் தானேன்னு. இதை கேட்டனும் அந்த பொண்ணு, இந்த ஊர்லயே இந்த ஒரு கடை மட்டும் தான் இருக்கு, ஓவரா பேசாம பணத்தை கொடுத்துட்டு சாப்பாடை வாங்கிட்டு போன்னு. இந்த பொண்ணு அவங்க மிரட்டினதை பார்த்து பயந்துட்டு அந்த சாப்பாடை வாங்கிட்டு போயிடுறா. அதுக்கப்புறமா இன்னொரு கஸ்டமர் ஸ்ட்ரால வந்து அழுக்கு இருக்கத பாத்துடுறாரு. அப்ப இவனும் யூஸ் பண்ண ஸ்ட்ராவை திரும்பியுமே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு அந்த பாட்டியும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்களும் ஸ்ட்ரால அழுக்கு இருந்தா அதை தொடச்சிட்டு திரும்ப யூஸ் பண்ணு, சும்மா எல்லாரும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ இப்ப பணத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு காய்கறி எல்லாம் வாங்கி கொடுக்குற பையன் இவங்க பண்ற வேலையை பார்த்து வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து எதுக்காக நீ வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேக்குறா. அதுக்கு இவனுமே அந்த பாட்டியும் பொண்ணும் சுத்தமே இல்லாம சாப்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க வேணும்னா அங்க பாருங்க, தேங்கி நிக்கிற அழுக்கு தண்ணில காய்கறி எல்லாத்தையுமே கழுவுறாங்க, அவங்க வந்து ரொம்பவுமே பேராசை பிடிச்சவங்க, அதனாலதான் கஞ்சத்தனத்துல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதோட பழைய சாப்பாடுலாம் சூடு பண்ணி தான் அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. இதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணுமே வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் இந்த பாட்டியும் பொண்ணும் கடைக்கு யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த காய்கறி கொடுக்குற பையன் வரான். அப்போ அவனுக்கிட்டையும் எந்த ஒரு கஸ்டமரும் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோன்னு அந்த பையனும் வாய் தவறி புதுசா ஒரு கடை திறந்திருக்காங்க, அங்கதான் எல்லாருமே போயிருக்காங்கன்னு சொல்லிடுறான். இதெல்லாம் கேட்டோன்னு இவங்களும் அந்த கடைக்குள்ள போயிட்டு சண்டை போடுறாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இந்த கஸ்டமர் எல்லாம் போதும் நிறுத்துங்க, நீங்க பண்ணுற கேவலமான வேலை எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு, பழைய சாப்பாடு சூடு பண்ணி விக்கிறதும் அழுக்கு தண்ணியில பிளேட்டையும் காய்கறிகளையும் கழுவி வைக்கிறீங்க, சுத்தமே இல்லாம சாப்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்க கடைக்கு நாங்க வரணுமா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா இந்த பொண்ணு சொல்றா, நீங்க சுத்தமே இல்லாம பண்ற சாப்பாடுனால எல்லா கஸ்டமருக்கும் உடம்பு சரியில்லாம வரும், அதை பத்தி நீங்க யோசிச்சு பார்க்காம உங்களோட சுயநலத்துக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் நான் எல்லாருக்கும் விலை குறைவாகவும் அதோட சுத்தமாவும் சாப்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு. இதெல்லாம் கேட்டோன்னா அவங்க ரொம்பவுமே கோபமாகி அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா இந்த பொண்ணு அவங்க கடைக்கு வந்து போறா. அங்க போன அந்த பொண்ணு அவளோட கடையே மூடுறா. இவளை என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. அந்த பொண்ணு சொல்றா, நாங்க பண்ண இந்த வேலையால என்னோட பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, நாங்க பண்ண வேலைனால எந்த ஒரு கஸ்டமருமே எங்களோட கடைக்கு வரல, என்னோட பாட்டிய பாத்துக்கிறதுக்கு கூட என்னோட கையில இப்ப பணம் கூட இல்லன்னு. இதெல்லாம் கேட்டோன்னு அந்த பொண்ணு சொல்றா, நீ கவலைப்படாத, உனக்கு உதவி பண்ணதான் நான் இங்க வந்திருக்கேன், பண்ண தப்ப நீ புரிஞ்சுக்கிட்டியே அதே போதும் அப்படின்னு. இதெல்லாம் கேட்டோன்னு அந்த பொண்ணு ரொம்பவுமே சந்தோஷப்படுறா. இப்படி இந்த ஒரு ஸ்டோரியும் பாத்தீங்கன்னா முடியுது.